இந்த உலகத்திலேயே உங்களோட முதல் எதிரி யார் தெரியுமா? உங்கள் வாய் தான். உங்களை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட இந்த வாய் தான் அவங்கள பற்றி எல்லா ரகசியத்தையும் போட்டு உடச்சிருது. அன்புங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு அன்பு காட்டின உடனே நம்ம வாயிலிருந்து வரும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நமக்கே மறந்த பல விஷயங்கள் கூட அப்போ தான் ஞாபகம் வரும். ஒன்றும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒப்பிச்சுட்டு, அப்பா நம்ம மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கர்வமாக உட்காரும் பாருங்க. அந்த நேரத்தில் யாராவது செருப்பு கையில் போட்டிருந்தாங்கன்னா எடுத்து நம்ம மண்டையிலே சப்பு சப்பு சப்புன்னு அடித்து திருத்தணும். அட முட்டாள், நீ இப்போ கொடுத்துருக்குது உன்னோட விஷயம் மட்டும் இல்லை, அவனுக்கு நீ கொடுத்துருக்குது மிகப்பெரிய ஆயுதம். அதை உனக்கு எதிராகவே ஒரு நாள் பயன்படுத்தி உன்னையே குத்தி கதற கதற கொல்ல போகிறான் அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க, இந்த உலகத்திலே நம்மளோட முதல் எதிரி நம்ம வாய் எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நம்ம நண்பன் தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி. ஏன்னா அவனுக்கு தான் நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரியும். நம்ம வீக்னஸ் என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, நம்ம பண்ண தப்பு என்னங்கிற வரைக்கும் எல்லாமே தெரியும். ஸோ ஒரு நாள் அவன் நமக்கு அகெயின்ஸ்டாக நிலமை மாறுச்சுன்னா கன்ஃபார்மாக நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம், நீங்கள் அவங்கிட்ட சொன்ன விஷயந்தான் உங்களுக்கு எதிராக ஆயுதமாக மாறும். தயவு செஞ்சு நேர்மையாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் உங்களை பற்றி விஷயங்களை மற்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் என்றைக்குமே கிடையாது. அதை நீங்கள் என்னை எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் லைஃப் சேஃப். தயவு செஞ்சு வாயை மட்டும் மூடிட்டு உங்கள் ரகசியத்தை உங்கள் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு நிம்மதியாக வாழுங்க. எவனுமே நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது. ஆனால் வாயை திறந்து ஒரு தடவை சொல்லிட்டீங்க, சத்தியமாக சொல்கிறேன், வாழ்நாள் முழுக்க அதை நினச்சி வருத்தப்படுவீங்க.